நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தேவி, அதனாலதான் கோவில்ல இருக்கிற கொடிமரம் அந்த பொண்ணு இங்க நான் தான் இங்க பார்த்தனே. அவளை யார் அவளை கோவிலுக்குள்ள அனுமதிச்சது? அந்த காட்டுவாசி பள்ளியோட பொண்ணு இங்க இருக்கா. அவ இங்க நின்னு சாமி கும்பிடுறத நான் பார்த்தேன். என்னாச்சுங்க ஐயா? இந்த இடத்துல அந்த காட்டுவாசி மல்லியோட பொண்ணு இங்க நின்னா, உங்க பொண்ணு கூட அவ இங்க நின்னா. நீங்க என்னங்க ஐயா சொல்றீங்க? நீங்க சொல்ற குழந்தை இங்க இல்லையே. நான் என் கண்ணால பார்த்தேன். உங்க பொண்ணு பக்கத்துல அந்த பொண்ணு இங்க நின்னா. நான் தான் இப்ப என் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப என் பொண்ணு மட்டும் தானே இருந்தா? பூசாரியோட பொண்ணு தனியா தான் வந்தா. நானும் அவட்ட பேசினேன். நான் பார்த்தத பொய்யாக்கணும்னு யாரும் நினைக்க வேண்டாம். அவ இங்கதான் இருக்கா. இந்த கோவிலுக்குள்ளதான் அவ இருக்கா. அவளை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். கோவில் முழுக்க தேடுங்க. அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. போங்க, போய் தேடுங்க. சரி, பார்க்கலாம். இங்க தானே இருந்தா. நான் அவளை பார்த்தனே, என் கண்ணால பார்த்தனே. வேகமா அந்த பக்கம் பாருங்க. தேடுங்க, சீக்கிரமா தேடுங்க. கண்டுபிடிச்சே ஆகணும். அங்கதான் பாருங்க. குட்டிமா, நம்ம போயிடலாமா? என்ன திரும்பவும் கும்பிடணுமா? கும்பிடு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இங்கதான் இருக்கா. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க. இங்கதான் இருக்கா. இங்கதான், இதே இடத்துல தான் இருக்கா. இப்பதான் நான் பார்த்தேன். எங்க சொல்றாங்க அவளை? தள்ளுங்க, தள்ளுங்க. இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. தள்ளுங்க. யாரோ என்ன ஏமாத்துறாங்க. இங்க இங்க இந்த இடத்துல தான் பார்த்தேன். இந்த இடத்துல தான் பார்த்தேன். அப்புறம் என்ன பூமிக்குள்ள போயிட்டாளா? ஐயா, உங்களுக்கு திரும்பவும் ஏதாவது ஆயிடுச்சா? என்னோட மனநிலைமைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. நான் சொல்றது சத்தியம். தேடுங்க, தேடுங்க. போங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. போங்க, போய் தேடுங்க. போ, போய் தேடுங்க எல்லாரும். அப்பா, நான் போட்டுமா? சரிம்மா. சீக்கிரம் சீக்கிரம். அப்படின்னா அவ கோவிலுக்குள்ளதான் இருக்கா. நான் கண்டுபிடிக்கிறேன். தேடிங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டோம். அந்த குழந்தை கோவிலுக்குள்ள வரவே இல்ல. ஐயா, உங்களுக்கு திரும்பவும் பழைய மாதிரி. பழைய மாதிரியா? எனக்கா? அப்படின்னா அவளை நானே கண்டுபிடிச்சு கொடுக்கிறேன். நடக்காத ஒரு விஷயத்த அண்ணன் இன்னைக்கு கோவில் வாசல்ல எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி அண்ணங்கிட்ட ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. குட்டி அம்மா கோவிலுக்குள்ள வந்தான்னு சொன்னா தீண்டாமைய பத்தி மட்டும் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆயுதமா மாறும். அதை தூண்டிவிடதான் அண்ணன் முயற்சி பண்றாரு. யாருக்கு எதிரா? எனக்கு எதிரா. ஒன்னு ஜனங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி அண்ணனுடைய மனநலம முழுசா சரியாகாம இருக்கு. அப்படி இல்லைன்னா அண்ணன் தேசமங்கலத்துடைய நிம்மதியை கெடுக்க முயற்சி பண்றாரு. நீங்க சொல்லுங்க தம்பி, நான் இப்ப என்ன பண்ணணும்? அவர் இல்லாம நான் தேசமங்கலத்தை விட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நீங்க அப்படி செய்யணும்னு நான் சொல்லல அண்ணி. ஆனா அண்ணங்கிட்ட நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தம்பி, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? இல்லனா உங்க அண்ணன் சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற எந்த வழியும் இல்ல.
நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி. அதெல்லாம் பிரச்சனைக்கு முடிவே இல்ல. நான் இப்ப சொல்றதெல்லாம் நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். என் மனசுல இப்ப எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. அவரோட சேர்ந்து நல்லபடியா வாழணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கு. பாவம் அண்ணி. என்ன சுகன்யா, அவங்க 2 பேரும் என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்க? உங்களுக்கு பைத்தியமா என்ன? அவ கோவில் வாசலுக்கே வரலன்னு எல்லாரும் சொல்றத நீயும் நம்புறியா? பின்ன என்னங்க, நீங்க மட்டும் குட்டி அம்மாவை பாத்தீங்க, என்ன சக்தி ஏதாச்சும் வந்துருச்சா? எனக்கு பைத்தியம் இல்ல, நான் சொல்றது சத்தியம். தேசமங்கலத்தம்மா கோவிலுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு வந்தா. பூசாரியும் பூசாரியோட பொண்ணு சேர்ந்து அந்த பொண்ணை மறைச்சு வச்சுட்டாங்க. உண்மையை புரிஞ்சிக்காம என்னோட மனநிலைமையை பத்தி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரியும். யாரு? என்னோட தம்பி தான். தேசமங்கலத்துல நான் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கிறதும், தேசமங்கலத்துல மேலானவங்களும் என்ன அவங்களோட தலைவனா ஏத்துக்கிறத பார்த்து தம்பி பயப்படுறான். தன் ராஜ பதவியை தக்க வச்சுக்கிற வழி அது ராஜாவுக்கும் தெரியும்ல. எல்லாத்துக்கும் பின்னாடி அதுதான் இருக்கு சுகன்யா. இல்ல, உங்க தம்பி எப்பவுமே உங்களுக்கு எதிரா நடந்துக்க மாட்டாரு. அது நான் உணர்ந்த விஷயம். ராஜ பதவி மேல இருக்கிற உங்க மோகத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்ம பழைய மாதிரி சாதாரணமா வாழலாங்க. உன்னுடைய எண்ணங்களை அவங்க மாத்திட்டாங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா அறிவுரை சொல்றேன்னு என் முன்னாடி வரும்போது கவனமா இருக்கணும். இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். என்னங்க பேசாத. என்னோட விதியை முடிவு பண்றது ராஜாவோ ராணியோ சுகன்யாவோ இல்ல, நான் தான். என்னோட விதியை முடிவு பண்ற மாதிரி தேசமங்கலத்தோட விதியை முடிவு பண்ணவும் எனக்கு தெரியும். தேசமங்கலத்துக்கு இனிமே நிம்மதி கிடையாது. தேசமங்கலத்தோட ராஜாவுக்கும் இனிமே நிம்மதி கிடையாது. குட்டிமா. என்னம்மா? அம்மாடி, நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. நான் தேசமங்கலத்தம்மாவை என் கண்ணால பார்த்தேன்ல, அதுவும் கோவில்ல அவ்வளவு பக்கத்துல. கண்ணை மூடவே முடியல. சித்திரபானு ஐயாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுனாலதான் அவர் சொன்னத முதல்ல யாரும் கேட்கல. இல்லனா வேதாவோட கைய பிடிச்சிட்டேனா என்னை யாராலுமே பார்க்க முடியாதுமா. சன்னியாசினி அம்மா ஏதோ மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க வேதாவுக்கு. கோயிலுக்குள்ள போனேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் சன்னியாசினி அம்மா சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து நம்மள தாக்குவாங்க. எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமாமா? தேசமங்கலத்து அம்மாவை பார்த்துட்டு இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, பிரகாசமா இருந்தது தெரியுமா? உன்னோட பாக்கியம்மா அது. உங்களுக்கும் தேசமங்கலத்து அம்மாவை பார்க்க ஆசை இருக்குல்ல, கோவில்ல போய் கும்பிடணும்னு ஆசை இருக்குல்ல. நான் உன்ன மாதிரி குழந்தை இல்லையேம்மா. அதுக்கு நான் சன்னியாசினி அம்மா கிட்ட சொல்லுவேன், ஒரு நாள் அம்மாவையே இந்த மாதிரி கூட்டிட்டு போகணும்னு. என்ன வேதா தானே கூட்டிட்டு போனா, உங்களை சன்னியாசினி அம்மா அவங்களே கூட்டிட்டு போவாங்க. வேணாம்மா, அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்ல. உன்னோட ஆசைய அந்த கடவுள் நிறைவேற்றினார் இல்லையா, அதுவே போதும். அந்த சந்தோஷமே எனக்கு போதும். வேதா நிஜமா யாருமா? வேதா யாரு? தேசமங்கலத்து பூசாரியோட பொண்ணு, குட்டி அம்மாவோட தோழி, மல்லியோட பொண்ணு. இல்லம்மா, வேதா தெய்வம். ம்? எல்லாரையும் மனுஷங்களா நினைக்கிறது யாரு? தெய்வம் தானே. அப்படிதானே சன்னியாசினி அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ம். நம்மள மனுஷங்களா நினைக்கிறது யாரு? வேதா. அப்ப வேதா கடவுள் தானம்மா. அதனால தானே நான் வேதா மாதிரி ஆகணும்னு சொல்றேன். நீ சொல்றது சரிதாம்மா. மனசுல நல்லது நினைக்கிறவங்க எல்லாரும் கடவுளோட அவதாரம் தான். உனக்கும் எனக்கும் வேதா கடவுள் மாதிரி தான்மா. வேதா மட்டும் நம்ம கிட்ட வராம இருந்திருந்தா நாம இவ்ளோ தைரியமா இங்க இருக்க முடியாது. இப்ப நமக்கு தைரியமும் இருக்கு, கடவுளும் நம்ம பக்கம் இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் வேதா தான். நான் எப்பவுமே வேதா கூட சண்டையே போட மாட்டேன்.
வேதா என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்குமா வேதாவை. எப்பவும் 2 பேரும் இப்படியே இருக்கணும். நீ இப்ப தூங்குறியா? நாளைக்கு சாமிக்கு நீ தான் விளக்கேத்தணும். அப்படின்னா நான் தூங்குறேன். கடவுளுக்கு செய்யற பூஜையை நான் தவற விடவே மாட்டேன். ஐயா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தேசமங்கலத்துல இருக்கிற சிலர் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ராஜாவுக்கு செய்தி வந்திருக்கு. தேசத்தோட பாதுகாப்பு தானே ரொம்ப முக்கியம். அதனால அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும்னு ராஜா முடிவு பண்ணி இருக்காரு. நம்ம நாட்டுல அப்படிப்பட்டவங்க யாருங்க ஐயா இருக்காங்க? தேச துரோகிகள் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சிறை மட்டும் இல்ல, அவங்களோட சொத்து மதிப்பை கண்டுபிடிக்க ராஜா முடிவு பண்ணி இருக்காரு. கண்டிப்பா அது வேணுங்க ஐயா. அப்படிப்பட்டவங்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கணும். ராஜாவுக்கு வந்திருக்கிற தேச துரோகிகளுடைய பட்டியல்ல சுதாம்சுவோட பேரும் இருக்கு. என்ன? என்னோட பேர் இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நான் தேசமங்கலத்து அம்மாவோட பக்தன். தேசமங்கலத்து ராஜா மேல மரியாதை வச்சிருக்கேன். நான் மனசறிஞ்சு எந்த வகையிலயும் ராஜ துரோகம் பண்ணதே இல்லை. நடந்தா தேசமங்கலத்தை ஆட்சி செய்யற என்னோட தம்பி கிட்ட சுதாம்சுவை பத்தி நான் அப்படி சொன்னா, ஐயோ என்ன சொல்றீங்க ஐயா? தலையை எடுக்க கட்டளை இடுவார்ல. உன்னோட சொத்துக்களை எல்லாம் அரண்மனையோட கஜானாவில கொண்டு சேர்க்கணும்னு கட்டளை போடுவான்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஐயா. அந்த மல்லியும் அவளோட பொண்ணும் இந்த நாட்டோட சாபக்கேடு. அப்படிப்பட்டவங்களுக்கு வேலையும் கூலியும் சாப்பாடும் கொடுக்கறது நீதானே. ஐயா, தேச துரோகிகளோட பட்டியல்ல சுதாம்சுவோட பேரை சேர்க்கறதுக்கு எனக்கு இந்த காரணம் போதும். ஐயோ வேண்டாங்க ஐயா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய நானே சொல்லி கொடுக்கிறேன். மல்லி அவ என்னோட எதிரி. அவளை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல உபாயத்தை சுதாம்சு கண்டுபிடிச்சா தண்டனையிலிருந்து உன்னை காப்பாத்த என்னால முடியும். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி என்னால காரணத்தை உருவாக்குறதா கஷ்டம், தண்டனை கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சுதாம்சு. உன்னோட உன் குடும்பத்தோட எதிர்காலம் சித்ரபானுவோட கைக்குள்ளதான் இருக்கு. ஐயா, சீக்கிரமா நீ மல்லி அழிக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா சுதாம்சு இந்த தேசமங்கலத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழலாம். அப்படி இல்லாம என்னோட ஆசையை மீறது உன்னோட எண்ணமா இருந்தா சுதாம்சுவோட பயணம் சிறைக்கு போற வழியாத்தான் இருக்கும். ஐயோ ஐயா, நான் என்ன வேணாலும் செய்யறேன். அப்படின்னா சுதாம்சு திரும்ப போலாம். ஆனா இப்பத்துல இருந்து உன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும், மல்லியோட அழிவு. ஓ வரங்க ஐயா. வேதாம்மா, இங்க என்ன பண்றீங்கண்ணா? சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்க மறந்துட்டேன். என்னது? நான் ஒரு இடத்துக்கு போனப்போ ஒரு பரிசு வாங்கியிருந்தேன், அதை கொடுக்க மறந்துட்டேன். பரிசா? எதுக்கு? வேதா, பாடம் எல்லாம் நல்லா படிக்கிற, அதோட நாட்டியமும் நீ நல்லாவே ஆடுற. அப்புறம் குருவும் குருவோட பொண்ணும் உன்னை பெருமையா பேசுறாங்க. அப்பதான் எனக்கு பரிசு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன, வேண்டாமா? கொடுங்க.
நல்லா இருக்கா? இதெங்க வாங்குனீங்க? பார்த்தப்போ வாங்கினேன். சரி, நான் வரட்டுமா? வேதா, கொஞ்சம் இரு. உன்னோட கையில இந்த சங்க பார்த்தா வர்ணா இது என்னன்னு கேட்க மாட்டாளா? வர்ணா அதெல்லாம் கேட்கவே மாட்டா. வர்ணா எவ்வளோ பெரிய பெரிய பரிசெல்லாம் வச்சிருப்பா. இதெல்லாம் அவ கவனிக்க கூட மாட்டா. ஓ, ஆனா என்னால அவளை கவனிக்க வைக்க முடியும். அது எதுக்கு? விஷயம் இருக்கு. வர்ணா வேதா கிட்ட இந்த சங்க கேட்டான்னா நீ இத கொடுப்பியா மாட்டியா? வர்ணா கேட்டா இது நான் கொடுப்பேன். அப்படின்னா கேப்பா. வேணும்னா பாரு. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. பிரியம்பதாக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். வர்ணாவையும் வேதாவையும் தோழிகளை ஆக்கி காட்டுறேன்னு. இதெல்லாம் அதுக்காக தான். சரி, நீ போ. வேதா, அப்புறம் நான் தான் இந்த சங்க கொடுத்தேன்னு அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் என்ன? அக்காவே சோதிக்கிறீங்களா? இல்ல, உங்க அக்கா தான் என்ன சோதிக்கிறா. நானும் ஜெயிக்கணும்ல. வர்ணா, என்ன? நீ என் மேல கோவமா இருக்கியாமா? நான் எதுக்காக உங்க மேல கோவப்படணும்? இல்ல, வர்ணா கொஞ்சம் கூட சிரிக்காம இப்படி போக மாட்டாளே. நான் எதுக்கு உங்களை பார்த்து சிரிக்கணும்? நீங்க குருவோட சிஷ்யன் தானே? அது இல்லாம உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையே. நீ இவ்வளவு திமிரா பேசுறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஓஹோ, அப்ப நான் தினமும் உங்க முன்னாடி வந்து திமிரா பேசிட்டு போறேன். என்ன, போதுமா? என்னால உன் கூட சண்டை எல்லாம் போட முடியாது. ஆனா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்கு நான் ஒரு ரகசியம் வச்சிருக்கேன். என்னது? வேதாவோட கையில ரொம்ப விசேஷமான ஒரு சங்கு இருக்கு. என்ன விசேஷம்? அந்த சங்கு தேவர்கள் வச்சிருந்த சங்கு. போய் நிஜம்தான். அந்த சங்க வாங்கி யாராவது ஊதுனாங்கன்னா சிவபெருமான் அவங்க கண்ணு முன்னாடி தோன்றுவாரு. போய் 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 நாம கேள்விப்படாத எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. புதுசா நாம எவ்வளவோ கேள்விப்படுறோம். நான் எதுக்காக இத சொன்னேன் தெரியுமா? வேதா அந்த சங்க ஊதி கடவுள் அவ முன்னாடி தோன்றுனார்னா வேதா என்ன கேட்டாலும் கடவுள் அதை கொடுத்துருவாரு. அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வேதா கிட்ட தோத்து போயிடுவல்ல. அதை யோசிச்சு சொன்ன, அவ்வளவுதான். கொஞ்சம் நில்லுங்க. நிஜமா அந்த சங்குக்கு அவ்வளவு மகிமை இருக்கா? இருக்கு. கடவுள் கண்டிப்பா முன்னாடி வருவாரா? வருவாரு. எனக்கு அப்படி ஒரு சங்கு கிடைக்க நான் என்ன பண்ணணும்? அது எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிறப்பு வாய்ந்த பொருட்கள்லாம் ஒண்ணுதானே இருக்கும். வர்ணா, நீ வேணா ஒண்ணு பண்ண. வேதா கூட அடிக்கடி சண்டை போடுறது எல்லாம் விட்டுட்டு அவ கூட தோழி ஆயிட. ஏன்னா தோழிக்காக வேதா என்ன வேணாலும் பண்ணுவா. குட்டியம்மாக்காக என்னெல்லாம் பண்றா பார்த்தல்ல. என்ன, வேதா கூட தோழி ஆகிறதுல என்ன கஷ்டம்? அது வேணாம். ஓ, வேண்டான்னா வேண்டாம். அந்த சங்க வேதாவே வச்சுக்கிட்டோம். அப்படின்னா கடவுள் அவ முன்னாடியே தோன்றட்டும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், வர்ணா விட தனக்கு அதிகமா திறமை வேணும்னு தான் வேதா கேப்பா. கொஞ்சம் நில்லுங்க. நான் வேதா கூட தோழியானா அவ கண்டிப்பா எனக்கு சங்க கொடுப்பாளா? நீ முயற்சி பண்ணி பாரு. சரி, நான் அவ கூட பேசுறேன். இருந்தாலும் நீ எதுக்காக தேவையில்லாததை பத்தி எல்லாம் யோசிக்கிற? வேதாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ கொஞ்சம் பேசி பக்கத்துல போனா நிச்சயமா அவ உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா. சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இனி அவங்க ஒண்ணு சேருவாங்களாங்கிற சந்தேகமே தேவையில்லை. எப்படியும் வர்ணா வேதா கூட தோழி ஆயிடுவா. நானும் இதுல ஜெயிச்சிருவேன். அக்கா, வேதா எங்க இருக்கா? அது வேதா வரலையா? அவ வந்துட்டா. வேதா நாட்டிய மண்டபத்துல இருக்கா. சரிக்கா, நான் வேதாவை பார்க்க போறேன். நீங்க பயப்பட வேணாம்க்கா. நான் வேதா கூட சண்டை போடலாம் போகல. அவளோட விளையாடுறதுக்கு, அவ கூட பேசுறதுக்கு. நான் வரட்டுமா?
என்ன ஆச்சு? நீங்க இப்படி என்ன பண்ணீங்க? இவ்ளோ நாள் இல்லாம வர்ணா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்கான். வேதாவை பத்தி விசாரிக்கிறா, சேர்ந்து விளையாட போறான்னு வேற சொல்றா. இதெல்லாம் எப்படி? நான் தான் சொன்னேன்ல, என்னால முடிஞ்ச முயற்சியை பண்றேன்னு. அதத்தான் இப்ப பண்ணிருக்கேன். என்னால இத நம்பவே முடியல. வர்ணாவை இப்படி மாத்துறதுக்கு நானும் அப்பாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா எங்களால முடியல. ஆனா நீங்க அவளை எப்படியோ மாத்திட்டீங்க. இனிமே அவங்களுக்குள்ள சண்டை வராது. பாரு, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. என்ன? வாழ்க்கைய பத்தி இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்கிற நீ 2 குழந்தைங்களோட சண்டையை நினைச்சு ரொம்ப பயந்திருக்க. அத நினைச்சுதான் எனக்கு கவலை. ஒருவேளை உங்க திறமைய நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கும். இருந்தாலும் உனக்கு திறமை இல்லைன்னு ஒத்துக்க கூடாது. ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்துல எனக்கு திறமை இல்லைன்னு ஒத்துக்கிறேன். என்னாச்சு? அவ சந்தோஷமா தானே வந்தா? அண்ணா, வேதா, என்னாச்சுமா? வர்ணா ஏன் இப்படி கோவமா போறா? 2 பேரும் சண்டை போட்டீங்களா? அதுக்கு காரணம் நீங்க தான் அண்ணா. வர்ணா கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க? பொய்யா? என்ன சொல்ற? என் கையில ஒரு அதிசய சங்கு இருக்கு, அத ஊதுனா கடவுள் நேர்லயே தோன்றுவாரு, வரம் கொடுப்பாருன்னா வர்ணா கிட்ட அண்ணா போய் சொல்லிருக்காரு. ஆமா, உன் கையில அப்படி ஒரு சங்கு இருக்கா என்ன? இதான் அது. இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரியுமா? அண்ணா எனக்கு கொடுத்தாரு, விளையாட சொன்னாரு. நான் இவங்களோட சண்டையை தீக்கிறதுக்காக. நீங்க இப்போ ஒரு குரு தானே அண்ணா, பொய் சொல்லலாமா என்ன? சும்மா வர்ணாவை கோவப்பட வச்சிட்டீங்க. இந்தாங்க, இத நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே விளையாடுங்க. நான் சின்னதா முயற்சி பண்ணேன். நான் ஒரு முட்டாள். என்னமோ பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்கன்னு உங்களை ரொம்ப புகழ்ந்துட்டேன். இதுதானா புத்திசாலித்தனமா நீங்க கண்டுபிடிச்ச வழி? பிரியம்பதா, இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லாத. ஏதோ தெரியாம. இதுக்கப்புறமா இப்படி பண்ண போறீங்களா? இல்ல, இதோட நிறுத்திக்கிறேன். என்ன சத்தம்? ஐயோ கடவுளே! அம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, கால் தடுமாறி விழுந்துட்டம்மா. என்னால எழுந்திருக்க முடியல. கொஞ்சம் இங்க வாமா. ஐயோ, நான் உள்ள வரக்கூடாதேம்மா. என்னால எந்திரிக்கவே முடியலம்மா. நீ உள்ள வா, இல்லைன்னா இங்கேயே கிடந்து நான் செத்துருவேன். ஐயோ, யோசிக்காம வாமா. தயவு செஞ்சு என்ன தூக்கி விடுமா. ஐயோ அம்மா, எழுந்திருங்க. கையும் காலும் சோர்ந்து போயிடுச்சுமா. ஐயோ, அம்மாவும் ஐயாவும் வீட்ல இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்ன கூட்டிட்டு போய் இந்த கட்டில உட்கார வச்சிருப்பா. வாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுமா. இந்தாங்கம்மா தண்ணி. வாசல்ல நீ இருந்தது நல்லதா போச்சு.
இல்லைன்னா யாரு எனக்கு உதவி இருப்பாங்க? நான் வீட்டுக்குள்ள வந்தது ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பா பிடிக்காது. நான் வெளியிலயே இருக்கேம்மா. ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க. ஐயோ, மூச்சு திணறுதுமா. அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது. நெஞ்சு வலி தாங்க முடியலம்மா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? பூஜை அறையில சிலைக்கு முன்னாடி திருநீர் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஐயோ, பூஜை அறைக்குள்ளையா? நானா? என்னால எந்திரிச்சு போக முடியல, நீ கொஞ்சம் போம்மா. இருந்தாலும் அம்மா, மேலூர் சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் கடவுளோட அருள் பெற்றவ தானம்மா நீ. இப்ப வீட்டுக்குள்ள வந்தல்ல, என்ன தூக்குனல்ல, எனக்கு தண்ணி கொடுத்தல்ல, திருநீர் எடுத்துட்டு வாம்மா. அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்கிற திருநீரை எடுமா. அம்மா தேவி, என்ன மன்னிச்சிருங்க. தேவி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அம்மா கீழே விழுந்தப்போ. அம்மா விழறாங்களோ சாகுறாங்களோ, உனக்கு உள்ள வரத்துக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பூஜை அறைக்குள்ள போற துணிச்சல் உனக்கு எங்க இருந்து வந்தது? சுதாம்சு, அவளை எதுவும் சொல்லாத. நீங்க சும்மா இருங்கம்மா. இவ திமிர் பிடிச்சவ. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதுனால இனிமே எங்க வேணாலும் நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறியா? சொல்லு. நான் உள்ள வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அம்மா தான் கட்டாயப்படுத்தினாங்க. நீ செஞ்சது தப்புதான், எதுவும் பேசாத. எங்களுக்கு தெரியாம நீ இப்படி பண்ணதுனால நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இதுக்கான பரிகாரம் தெரியற வரைக்கும் உன்னை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இத புடி. ஏய், கையை விடுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ இல்லாம இருந்திருந்தா நான் செத்து இருப்பேன். அம்மா, நீங்க இவளை காப்பாத்த பாக்காதீங்க. இவளுக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா இவ உங்க தலையில ஏறி உக்காந்துருவா. வாடி. ஐயா, நான் சொல்றத கேளுங்கய்யா. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. எதுவும் பேசாத. வா. ஐயோ, ஐயா விடுங்க. வாடிங்கறல்ல. ஐயா விடுங்க. ஐயா உள்ளே கிட. எதுவும் பேசாத. ஐயா, ஐயா, ஐயா சொன்னா கேளுங்க. ஓடி. ஐயா, கதவை பூட்டாதீங்கய்யா, பூட்டாதீங்க. அம்மா தேவி, நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்படியே எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இரு பாரு, அவளை உள்ள வச்சு பூட்டிட்டேன். சித்திரபானு ஐயா கிட்ட போய் விஷயத்த சொல்லலாம். வா. அம்மாவை ஏன் இன்னும் காணோம்? ரொம்ப நேரமாச்சே. அம்மா இவ்வளோ தாமதிக்க மாட்டாங்களே. கடவுளே, அம்மா ஏன் இன்னும் வரல? எனக்கு பயமா இருக்கு. நான் அம்மாவை தேடி போக போறேன். வேதா, வேதா. என்னாச்சு குட்டிமா? அம்மா இன்னும் வரவே இல்லை வேதா. வேலை முடிஞ்ச நேரமே வந்துருவாங்கல்ல. இவ்ளோ நேரம் ஆகியும் அம்மா இன்னும் வரல. மல்லியம்மா வேற எங்க போயிருப்பாங்க? எனக்கு பயமா இருக்கு வேதா. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா என்ன? நீ எதையும் நினைச்சு பயப்பட வேண்டாம். ஒன்னு பண்ணு, நீ இங்கேயே இரு. மல்லியம்மா உன்னை காணானா கண்டிப்பா இங்கதான் தேடி வருவாங்க. உன்னோட அப்பா இங்க இல்லையா வேதா? அப்பா இங்க இல்ல.
தூரமா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. இல்லனா அப்பா கிட்ட சொல்லி நம்ம தேடி பார்க்கலாம். அதெல்லாம் பரவாயில்ல. அம்மா வேலைக்கு போற வீடு எனக்கு தெரியும். நான் போய் பார்க்கறேன். ஐயோ குட்டிமா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அவ்வளவு தூரம் தனியா போவியா? நான் என் அம்மாவை பார்க்கணும். நான் போய் தான் ஆகணும் வேதா. அப்படின்னா நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன். குட்டிமா நீ இங்கே இரு, நான் கதவு பூட்டிட்டு வரேன். அம்மா எங்க போயிருப்பாங்க? அம்மா குட்டிமா இதானே வீடு? இதுதான் அந்த வீடு. நான் இங்கே நிக்கிறேன், நீ உள்ள போய் கேளு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க யாராவது இருக்கீங்களா? அம்மா, நான் என்னோட அம்மாவை தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? இவ மல்லி அம்மாவோட பொண்ணு. என்னோட அம்மா எங்க? வேலை முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கே வரல. யார் அது? மல்லியோட பொண்ணு. நீ தேசமங்கலத்து பூசாரியோட பொண்ணு தானம்மா? ஆமா. உன்னை கோயில்ல பாத்திருக்கேன். இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? குட்டிமாவோட அம்மா இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரல. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து கிளம்பிட்டாங்களே. நான் சொல்றது சரிதானே? ஆமா. நீ அழாதம்மா. அம்மா ஏதாவது பொருள் வாங்கறதுக்காக போயிருப்பாங்க. என்கிட்ட சொல்லாம அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்க நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், எங்கேயும் காணோம். நீங்க எங்க கூட கொஞ்சம் வருவீங்களாயா? எங்களுக்கு தனியா போக பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பக்கத்துல நான் இல்லைன்னா சரிப்பட்டு வராது. கஷ்டமா தான் இருக்கு. உங்க கூட அனுப்புறதுக்கு இங்க யாருமே இல்லையே. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அம்மா சீக்கிரமே வந்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்கம்மா. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுவும் சரிதானே. நீங்க கிளம்புங்க. எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நானும் தேடி பார்க்க சொல்றேன். சரி, நாங்க வரட்டுமா? அம்மா இங்க வந்தா சீக்கிரம் வர சொல்லுங்க. குட்டி அம்மா அழுதுட்டு இருப்பான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க கிளம்புங்க. வேதா, என்னோட அம்மா எங்க போயிருப்பாங்க? நேரமே கிளம்பிட்டாங்கன்னு தானே அவங்க சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆயிருக்கும்? சித்ரபானு ஐயா அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பாங்களா? தெரியல குட்டிமா. எனக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஆகாதுன்னு தானே சன்னியாசினி அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் வேதா? மல்லி அம்மாவால உன்னை விட்டுட்டு அப்படி போக முடியுமா? நீ பயப்படாத குட்டிமா. நமக்கு எப்பயும் எல்லாத்துலயும் உதவி பண்றது சன்னியாசினி அம்மா தானே. நம்ம போய் சன்னியாசினி அம்மா கிட்ட சொல்லலாம். சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? வா குட்டிமா, நம்ம நடப்போம். தேசமங்கலத்தம்மா, என் பொண்ணை காப்பாத்துங்க. சிவபெருமானே, நீங்க தான் அவளை காப்பாத்தணும். ஐயா, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. நீங்க எதிர்பார்க்கிற வீரபாகு இன்னும் வரல. வீரபாகு வருவார், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நாங்க 2 பேரும் பார்த்தாதான் அந்த பொண்ணை கொல்றதுக்கு. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தடவை இல்ல, பல தடவை சட்டத்துக்கு முன்னாடி நான் அவளை கொண்டு போய் நிறுத்தினேன். அப்பெல்லாம் ஏதோ ஒரு சக்தியோட துணையால அவ தப்பிச்சிட்டா. அதனால தான் வீரபாகுவை கூப்பிட நான் ஆள் அனுப்பி இருக்கேன். வீரபாகுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க, வீரபாகுவுக்கு எதிரிகளை கொல்ல ஆயுதங்கள் தேவையில்லை. மந்திரமும் தந்திரமும் திருட்டுத்தனமும் ஒன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் வீரபாகு. முன்னாடி நிக்கிறவங்க பரமசிவனுடைய அருள் கிடைச்சவங்களா இல்லாம சாட்சாத் பரமசிவனா இருந்தாலும் தோக்கடிக்கிற திறமை இருக்கிறவன் வீரபாகு
என் கூட நின்னா மல்லியோட மரணத்தை யாரும் தடுக்க முடியாது. புரியுதா? புரிஞ்சுங்க ஐயா. ராஜ துரோகம்னு சொல்லி பயமுறுத்தி சுதாம்சு கிட்ட சொன்னதால தான் இப்படி ஒரு சதிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. மல்லிய கொன்னதுக்கு அப்புறம் அவளோட உடம்ப கூட யாரும் பார்க்க கூடாது. எங்க இருந்தோ தேசமங்கலத்துக்கு வந்தவ யார்கிட்டயும் சொல்லாம திரும்ப போயிட்டா. எல்லார்கிட்டயும் அப்படித்தான் நாம சொல்லணும். ஒருவேளை இது நம்மளை தவிர வெளியில வேற யாருக்கும் தெரிஞ்சிட்டா 2 பேருக்கும் உடம்புல தலை இருக்காது. மறக்காதீங்க. என் அம்மா எங்க போனாங்க வேதா? தெரியல குட்டிமா. சன்னியாசினி அம்மா, அம்மா எங்கம்மா இருக்காங்க? சன்னியாசினி அம்மா, அம்மா, சன்னியாசினி அம்மா, அம்மா. குழந்தைங்களா? சன்னியாசினி அம்மா, என் அம்மாவை காணோம். அம்மா வேலைக்கு போயிட்டு இன்னும் திரும்ப வரல. நாங்க எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உங்களை நாங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு வழியும் தெரியல. மல்லி அம்மாவையும் காணோம். இப்போ எங்க இருக்கோன்னு கூட தெரியல. மல்லியம்மா இப்ப கிடைச்சிட்டா போதும்ல? அதுக்கு மல்லியம்மா எங்க இருக்காங்கன்னு சன்னியாசினி அம்மாக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஆனா உங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு என்னால போகவே முடியாது. அப்போ என்ன பண்றது? நாங்க இங்கே நிக்கிறோம். நீங்க போய் மல்லியம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தா மட்டும் போதும். கூட்டிட்டு வரேன். ஆனா நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வேணும்ல? நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நீங்க இந்த வட்டத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. வட்டத்துக்கு உள்ள இருந்தா உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது மிருகங்களா இருந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது, மனுஷங்களா இருந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருப்பீங்களா இல்ல பயந்து வெளியில வந்துருவீங்களா? நீங்க எங்க கண்ணு முன்னாடி வந்ததும் எங்க பயம் எல்லாம் போயிடுச்சு. உங்களால முடியாததுன்னு எதுவுமே இல்லம்மா. அப்படின்னா நீங்க 2 பேரும் வேண்டிக்கிட்டு இங்கேயே இருங்க. நான் இங்க இருந்து சீக்கிரமா போய் மல்லி அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு என் அம்மா கிடைச்சா போதும். நீங்க போயிட்டு வாங்கம்மா. அது எப்படி வேதா? இதுக்குள்ள நின்னா நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்படி சரித்திரத்துல ஒரு கதை இருக்கு. சீதா தேவிய சுத்தி லக்ஷ்மணன் ஒரு வட்டத்தை போட்டாரு. அந்த வட்டத்தோட பேரு தான் லக்ஷ்மண வட்டம். இதை விட்டு எப்பயுமே வெளியே போக கூடாது. வெளியில போனா ஆபத்து. சன்னியாசினி அம்மா திரும்பி வரட்டும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த வட்டத்துக்குள்ள உட்காந்து தேசமங்கலத்து அம்மாவையும் சிவபெருமானையும் வேண்டிக்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வீரபாகுவுக்கு வழியில ஏதாவது தடங்கள் வந்திருக்குமோ? எதனால இவ்ளோ தாமதம் ஆகுது? ஐயா, அந்த பொண்ணு விஷயத்துல நடந்த அதிசயங்களை பத்தி நீங்க நிறையவே சொல்லிருக்கீங்க. அப்படி ஏதாவது? வீரபாகுவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் வருவான். சொன்ன வேலைய சரியா அவன் செஞ்சு முடிப்பான். வாங்க. நீங்க வர தாமதமானதுனால வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். வராம இருக்க முடியுமா சுதாம்சு? நான் வாக்கு கொடுத்திருக்கேன்ல. நீங்க வாங்க ஐயா, வாங்க. வாங்க உட்காருங்க. அவ இங்கே தானே இருக்கா? தப்பிக்க முயற்சி பண்ணா.
நாங்க அவளை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோம். பரவாயில்ல, சாக போறவ தானே. அவளோட மக இங்க வந்து தேடிட்டு போனா. பொய் சொல்லி திரும்ப அனுப்பி இருப்பீங்க இல்ல? ஆமா. சுதாம்சு திறமசாலி. சுதாம்சுவோட மனைவி அதை விட திறமசாலி. ஐயா, நீங்க இங்க இருந்து மல்லியை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராஜாவோட கோவத்துக்கு நாங்க ஆளாக மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் சுதாம்சு என்னுடைய தோழனாம இருப்பான். அது என்னோட பாக்கியம். ஐயா, அவளை கொல்றதா இருந்தா தூரமா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல, இங்க பக்கத்துல எங்கேயாவது செத்து கிடந்தான்னா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்துடும்ல. நாங்க தான் இதை பண்ணிருப்போமோன்னு. எங்க இருந்து இந்த சத்தம் வருது? ஐயோ, எங்க இருந்து சத்தம் வருது? காது வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன இது? இன்னும் காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நாம சுதாம்சு வீட்டுக்கு போலாம், வாங்க. தேசமங்கலத்தம்மா ஆற்றுகாலம்மா, ஓம் நம சிவாய. தேசமங்கலத்தம்மா ஆற்றுகாலம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.